ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீ வேணும்னா பாரு, இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உனக்கான நல்லது மிக பெரிய அளவில் சிறப்பாக நடந்தே தீரும். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உனக்கு மட்டும்தான் நீ முன்னேறணும், நீ ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்கும். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நேரம் இல்லாதவங்களா இருக்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு யார் யோசிக்க போகிறாங்க? யார் என்ன வேணால் நினைக்கட்டும். உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ முன்னேறதுக்கும் என்ன செய்யணுங்கிறத யோசி. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கூட நீ எவ்வளவு சோர்ந்து போயிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் சோர்வை போக்கி உனக்கு சுகத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு தானே நீ வருத்தப்படுற. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன். இப்போது கூட இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கி அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சிகளையும் மன நிறைவுகளையும் நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியோட வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. அமைதிங்கிறது உன் வாழ்க்கையை சரி செய்வதிலிருந்து வருவதில்லை, உன் குழப்பங்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வதிலிருந்து வருகிறது. நீ தான் உன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு என்ன நடந்தாலும் குழப்பம் அடையாமல் கவலை கொள்ளாமல் வாழ்க்கை மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராக இருக்கணும். பொறுமையோடு இருக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. பொறுமையாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நீ இருக்கிற அறையையும் உன் வீட்டையும் நீ சுத்தம் செய்யும் போது அது உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் என் செல்லமே. தேவையில்லாமல் உன்னை சுற்றி தூசி குப்பைன்னு இருக்கும்போது தான் அது உன் மனசுக்குள்ள இறைச்சலாக ஒலிக்கும். எப்போவுமே நீ இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், சரியா? எதுக்கு எடுத்தாலும் எதையும் யோசித்து கவலைப்படுவதும் குறப்பட்டு கொள்றதும் வருத்தப்படுவதும் வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட மன நிம்மதியோட நிறைவோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நினச்சி நீ சந்தோஷப்பட தயாராகு. எப்போவுமே வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. உனக்கு சொந்தமாக ஏதாவது இருந்தாதான் 4 சொந்தங்கள் உன்னை தேடி வரும். நான் சொல்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சொந்தமாக உனக்குன்னு கொஞ்சம் நகை, வீடு, காசு, பணம், காருன்னு இருக்கும்போது தான் 4 பேர் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு நல்லது கெட்டதுக்கு உன்னை தேடி வருவாங்க. அதனால் எப்போதுமே உனக்கானதை நீ உயர்வாக சேமித்து வைக்க தயாராயிக்கும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமே செல்லமே. காலம் எவ்வளவு கடந்தாலும் சில விஷயங்களை மறக்க முடியாது. அதாவது நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்காக அவசரத்துக்கு ஓடி வந்து உதவி செஞ்சவங்களையும் ஆதரவாக தோள் கொடுத்து நின்னவங்களையும் மறக்க முடியாது தானே. அதே போல் நீ பலவீனமாக நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் உன்னை கைவிட்டவர்களையும் உன்னால் மறக்க முடியாது தானே. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. ஒருத்தர் கைவிட்டாங்க, இன்னொருத்தர் காப்பாற்றுறாங்க. கைவிட்டவரை மறந்துடு, ஆனால் காப்பாற்றினவங்கள மறக்காமல் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம பதிலை உதவி செஞ்சிடணுன்ற எண்ணத்தை ஞாபகமாக வச்சுக்கோ. சில விஷயங்களை நீ பார்த்துருப்ப. சில பேர் குடும்பமாகவே அவங்க சொந்தம் பந்தம்னு எல்லாருமே ரொம்ப வசதியாக செல்வந்தர்களாக இருப்பாங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சில குடும்பங்கள் செல்வந்தர்களாக இருப்பதால் அவங்க வெற்றி பெறலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக உதவியாக அன்பாக ஆதரவாக இருக்கிறதுனால தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த குடும்பமே வசதியாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் குடும்பத்திலும் அந்த மாதிரி ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி போய் நிற்கிறவங்களா இருக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். யாராவது உன்னை புகழ்ந்து பேசி உனக்குள்ள ஆணவத்தை கொடுத்தாலும் நீ ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் உனக்குள்ளே ஏற்றிக்காம எப்போதும் பொறுமையான பணிவுள்ள பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தர் உன்னை ஊசியால் குத்தி உத்வேகத்தை கொடுக்குறாங்க, உன்னை ஆணவத்துக்குள்ளே தள்ளுறாங்கன்னு தெரிஞ்சு நீயும் தலைக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டீன்னா
அதுவே உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்கு காரணமாகிவிடும் அல்லவா? எப்போதுமே பொறுமையா, பணிவா, அமைதியா, எளிமையா இருக்க கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டியது அறிவுரையோ பதில்களோ அல்ல, முழுமையான கவனம். யார் என்ன செய்கிறாங்கன்றத நீ நல்லா முழுமையாக கவனிச்சு பாரு. அவங்கள சரி செய்யவோ திருத்தவோ மாற்றமோ முயற்சி செய்யாமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே விட்டுட்டினாலே அவங்களும் நிறைவாக இருப்பாங்க, நீயும் நிம்மதியாக இருக்கலாம் என் செல்லமே. உடல் வலியும் அவ்வப்போது உனக்கு வந்து போகுது. கை கால் உடம்புன்னு ஓய்வே இல்லாமல் உழைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு வலிகள் வந்து போகிறது எனக்கு தெரியும். ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் உடல் வலியையும் மன வலியையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாத உன்னை பார்த்து இந்த உலகம் உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு தானே சொல்லுது. ஏன்னா உனக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கிட்டையும் பொய்யா நடித்து ஐஸ் வச்சு உன் காரியத்தை சாதிச்சுக்கவும் தெரியாது. இப்படி உண்மையா அன்பான வெகுளி பிள்ளையாக நீ வாழ்ந்துதானே இந்த உலகத்துக்கிட்ட உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு பேரை வாங்கி வச்சிருக்க. ஆனால் அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத. நீ யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல. மொத்தத்தில் நீ நல்ல பிள்ளையாக வாழுகிறாய் தானே, இதில் எந்த தவறும் இல்லை. இதே போல் நல்ல எண்ணத்தோட நல்ல செயலோட நல்ல பிள்ளையாய் வாழ்ந்து விட்டு போ. மண்ணில் புதைக்கப்பட்ட விதை தன்னை ஏன் இருள் சூழ்ந்திருக்கு, தன்னை சுற்றி ஏன் இருட்டும் மண்ணும் இருக்குன்னு யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்னை சுற்றி எது இருந்தா என்ன, நான் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாண்டி வெளிவருவேன் தானே அந்த விதை செடியாக முளைச்சி வெளிவருகிறது. அந்த விதையை பொறுத்த வரைக்கும் ஒளியை நோக்கி தான் போகணுன்றது தான் அதனுடைய ஒரே குறிக்கோள். அதன்படி அந்த சூரியனை நோக்கி இருளை தள்ளிக்கிட்டு மண்ணை தள்ளிக்கிட்டு வெளிவருது. நீயும் இதே போல நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மண்ணுங்கிற பிரச்சனையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் தடைகளையெல்லாம் தாண்டி வெற்றியை நோக்கி உன்னால் வெளியே வர முடியும் என் செல்லமே. உண்மையிலேயே இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் வெளி உலகத்தையும் வெளி ஊருக்கு போகிறதையும் தான் நிம்மதி சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வீட்டை போன்ற ஒரு நிம்மதியான இடம் வேறு எதுவுமே இல்லைங்கிறத நீ மனசளவில் புரிஞ்சுக்கணும். உனக்கான வீடு உனக்கு அமைதியை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய இடமாக இருக்கணும் அல்லவா? உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நிலையற்ற இன்பங்களை விட குடும்பமும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பம் நல்லா இருக்கும்போது உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான போதுமான விஷயங்களாக இருக்கும். தேவையற்ற மன வேதனை கொண்டு மன வருத்தம் கொண்டு வாழ்க்கையில் கவலைப்படாதே. வாழ்க்கையில் சில தோல்விகளும் துயரங்களும் வரத்தான் செய்யும். அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டால் மட்டும் எல்லாமே சரியாகி விடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல துணையாக, தோழனாக, தோழியாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீ எதை அதிகப்படியாக வேணும்னு பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கியோ, எதெல்லாம் உனக்கு அவசரமாக தோணுதோ அதெல்லாம் நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக முக்கியமற்றதாக கூட மாறி போயிடும் என் செல்லமே. இன்னைக்கு நீ வேணும் வேணும்னு சொல்கிறத தான் நாளைக்கு வேணான்னு சொல்ல போகிற. இன்னைக்கு நீ வேணான்னு சொல்கிறத தான் நாளைக்கு வேணும் வேணும்னு தேடி அலைய போகிற. இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. எது எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுக்காக நீ வருத்தப்பட்டு கண்ணீரை வீணடிக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் துணிச்சலும் உனக்குள்ளே இருக்கட்டும். எவ்வளவுதான் மனிதர்கள் உனக்கு நெருங்கிய நண்பர்களாக, உறவுகளாக, நெருக்கமானவர்களாகவே இருந்தாலும் காலம் மாறும்போது அவங்க கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போவாங்க. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ செய்கிற முயற்சிகளையும் நீ செய்த நன்மைகளையும் இந்த உலகம் அவ்வளவா பார்க்காது. நீ ஜெயிச்சியான்றதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கும். அதனால் அந்த வெற்றியை உனக்கான முடிவாக வச்சுக்கிட்டு அந்த முடிவை அடைவதற்கு உன்னுடைய முயற்சிகளை செய். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம்
உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அது அவங்களுடைய குணம்னு நினச்சி கடந்து போயிடுயேன்னு செல்லவே. உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா.